லஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு குட்டிக்கு ஒரு கேரட் தோசை ஊத்தி, அவனுக்கு ஊட்டி குடுத்துட்டு, அவன வந்து வாக்கர்ல போட்டதுக்கப்புறம் தான் சாதம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்பவுமே குழம்பு, கூட்டு, பொரியல்னு சாப்பிட்டு போர் அடிச்சதுனால, இன்னைக்கு ஒரு கலவை சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் குடுத்து விடல. அதனால லஞ்ச் பாக்ஸ் வீடியோவும் கிடையாது. நெறைய பேர் வந்து சாங்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் நாளைக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். எல்லாரோட சாங்குமே கண்டிப்பாவே நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இன்னுமே நெறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாமே அப்லோட் பண்றேன். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பூண்டு மிளகு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபேமஸான பேஜ்லேருந்து அவங்க ட்ரை பண்ண டிஷ் தான். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இவங்களோட டிஷ்லாம் நான் ட்ரை பண்ணி அது சொதப்பின வீடியோலாம் நிறைய இருக்குது. இந்த டைம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே அவுட்புட் வந்து சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த நான் வெஜிடேரியனாக சாப்பிட்டா எப்படி இந்த காரம் சாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து இந்த கலவை சாதத்தில் கிடச்சிது. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் டேஸ்ட். எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. வர வர நம்ம நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. இன்னைக்கு எந்த அடியும் வாங்கக்கூடாதுன்னு நெனச்சேன். இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, கையில கத்தி குத்து வாங்குன மாரி பூண்டு குத்து வாங்குனது தான் இன்னைக்கு மிச்சம். எனிவேஸ் அவுட்புட் நல்லா வந்ததுனால ஹேப்பி குக்கிங்.